சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப ஒரு சாமியார அழைச்சுக்கிட்டு வந்து வெத்தலையில மைய போட்டு பணம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? நம்ம ஸ்ருதி பயங்கரமா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால அந்த சாமியாரு கோவப்படுற மாதிரி கோவப்பட்டு வச்சிருக்கிற தட்சணையும் தூக்கி தன்னோட பையில போட்டுக்கிட்டு இதுக்கப்புறம் நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாத்தையுமே சுருட்டிக்கிட்டு சொல்லிக்காம கொல்லிக்காம ஓடிடுறாரு. எல்லாருமே சிரிக்கிறாங்க. இப்படிதான் ஏமாந்து போறான் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மனோஜ தான் கிண்டல் பண்றாங்க. சோ இப்ப நைட்டு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மனோஜுக்கு பொறந்த நாளாட்டுக்கு மறுநாள் காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா, சர்ப்ரைஸ் குடுக்குற விதமா ரோகிணி வந்து சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம முத்து கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கிஃப்ட் வாங்குறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஃபுல்லாவே மனோஜ கிண்டல் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் வந்து ரோகிணி மனோஜுக்காக புதுசா ஒரு கார் எல்லாம் புக் பண்றாங்க. அதாவது புக் பண்ணா இப்ப உடனே கார் வாங்கல. இப்பொழுதைக்கு புக் மட்டும் தான் பண்றாங்க. ஒரு 6 மாசம் கழிச்சோ, ஒரு 9 மாசம் கழிச்சோ அத வாங்கிக்கிற மாதிரி புக் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கேக்லாம் கட் பண்றாங்க. மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பரசு பொண்ணோட கல்யாண ஃபங்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மறுநாள் வந்து கல்யாண ஃபங்ஷன தான் காமிக்கிறாங்க. அண்ணாமலை குடும்பத்தோட அந்த ஃபங்ஷனுக்கு போறாங்க. அதே டைம்ல நம்ம மாப்பிள்ளையோட தாய் மாமா, அதாவது நம்ம கறிக்கடைக்காரரு அங்க தானே இருக்கிறாரு. சோ இவங்களும் உள்ளார போறாங்க. ஆனா இவங்க 2 பேரும் இதுவரைக்கும் மீட் பண்ணிக்கவே இல்ல. ரோகிணியும் வந்து பாத்தீங்கன்னா, பொண்ணோட ரூமுக்கு போயிட்டு மேக்கப் போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கறிக்கடைக்காரரு வந்து காஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து குடுக்குறாரு. அந்த நேரம் பார்த்து ரோகிணி திரும்பி நின்று இருக்கிறதுனால 2 பேருமே பார்த்துக்கல. ஒருவேளை அப்பயே பார்த்துக்கிட்டா 2 பேரும் சுதாரிச்சுக்குவாங்க. இப்ப அதுவும் நடக்காம போயிடுது. ஸோ இன்னைய எபிசோட பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக மொத்தத்துல அண்ணாமலையோட ஃபேமிலியும் வந்துட்டாங்க. அங்க நம்ம கறிக்கடைக்காரரும் இருக்கிறாங்க. 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தான் பொறுத்திருந்து பார்க்கணும்.